எப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த பிரபா விபூதி குழந்தைக்கிடு. பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா பிரபா வர்றதும் மச்சனர் கையில இருக்கு, அவரும் உங்க கையில இருக்காரு. அண்ணி என்ன அண்ணி? என்ன சுலோச்சனா? ஒண்ணுமில்ல, என்னென்னமோ கனவு. எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. நான் ஒருத்தையே நீ எல்லாருக்கும் சமைக்க முடியாது. பாசு ஹோட்டல்ல சாப்பிடட்டும். அண்ணி, நான் பிரபாவையும் குழந்தையும் அழைச்சிட்டு வரலங்கிறதுக்காக தானே நீ இப்படி சொல்ற? எனக்காக நீ ஒண்ணும் சமைக்க வேணாம். நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, போய் மாட்டு கொட்டகையில இருந்துக்கிறேன். மனித தன்மையே வேண்டாங்கறியா? மதிக்காதவங்க வீட்டுக்கு போறதுதான் மனித தன்மைன்னா அந்த மனித தன்மை எனக்கு தேவையில்லை. பிறந்த குழந்தையை பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா? இருக்கிறது அண்ணி, நிறைய இருக்கிறது. அதுக்காக கட்டுன மனைவி கிட்ட அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்டயாவது கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. ஒருத்தருத்தையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களா? சொல்லலனாலும் பரவாயில்ல. இந்தா புடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடான் 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஓல்டான், சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சா? நீ நடந்து காட்டு. ஓல்டான் ஓல்டான், இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதடா, ரகசியமா இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிக்கிட்டு வா. போட்டாண்டியா? இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகாத்தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கிறேன். போட மாட்டியா? கொண்டாக்கு. ஐயோ, அவன் நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான். அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன். நான் இருக்கும்போது அவன் எதுக்கு? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன். ஆஹா, அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குதே. அம்மா, ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே ஒப்ப கொடி தொலைச்சிருக்க. இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னா எங்களை எப்படியா பழி தீர்த்துக்கணும்? ஏன் சொல்றேன்? நிறுத்துங்க அத்தை. இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் நான் உப்பும் காரமும். நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏடா மண்டோ, நீ ஏடா உட்கார்ந்துருக்க? போடா அவளோட எழுந்துட்டு விழிக்கிறான். அம்மா, வயத்த பசிக்குதே, இப்ப என்னம்மா பண்றது? அழாதேம்மா, என்ன செய்யறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யறது? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அட, இதான் நிஜமாவே அழறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ட நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேணாம். என்ன எங்க திருச்சிய திருச்சிய கொஞ்சம் கொஞ்சம் காசிக்கு போன மனுஷன் வரட்டும்,
அந்த ராட்சசியை வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேலை பாக்குறேன். ஆமா, நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார். விரட்ட மாட்டாரு. அட நீ ஒண்ணு, நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு. ஆனா ஒண்ணு, உன் பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுன, உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு. என்ன சொல்ற? இதெல்லாம் என்ன அண்ணி? நாங்கள் காசிக்கு போகிறோம். காசிக்கா? என்னிடம் சொல்லவே இல்லையே. ஏனண்ணா, நீங்கள் கூட என்னிடம் சொல்லவில்லையே. நீங்களும் அண்ணியை போல் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இல்லை வாசு, அவள் ரொம்ப நாளாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்பொழுதுதான் லீவு கிடைத்தது, புறப்பட்டு விட்டோம். ஏன் அண்ணி, போவதென்றே முடிவு செய்து விட்டாயா? முடிவு செய்வதென்ன? குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும். ஏன் அண்ணி அப்படி சொல்லுகிறாய்? நான் உனக்கு குழந்தை இல்லையா? உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன், தயவு செய்து போகாதே. இல்லை, நான் தீர்மானித்து விட்டேன். இல்லை அண்ணி, உன்னை நான் போக விட மாட்டேன். நேரமாகிறது, போய் வண்டி கொண்டு வாருங்கள். வாசு, நீ போய் கொண்டு வா. வாசுவதற்கு நீங்களே போய் வாருங்கள். நெல்லுங்கள் அண்ணா, காசிக்கா போகிறீர்கள்? எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன். அண்ணா, ஏனண்ணா உங்களுடைய அன்பை எல்லாம் புரிந்து என்னை ஆளாக்கினீர்கள்? நமது தந்தை இறந்த அன்றே என்னை அனாதையாக விட்டிருந்தால் நான் இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேனே. அண்ணி, நீயே சொல்லண்ணி, உன்னுடைய பெற்ற பிள்ளையின் உற்ற பிள்ளையாக ஏன் என்னை வளர்த்தாய்? மற்ற அண்ணிகளைப் போல் நீயும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்படி அணுமணுவாக துடிக்க மாட்டேனே. சொல்லண்ணி. நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய். ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று. வேண்டாம் அண்ணி, உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம். வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும். அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி, போகிறேன். இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடி இது இப்படி திடீர்னு கலை தூக்கி தலையில போடுற? இப்ப நீயா போனவன் எங்க யார் மதிப்பா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு, அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போறேன். போக மாட்டேன். போறேன் பாரு. போறாளாம். அயலாண்ட மகங்கிற ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பத்தான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஓல்ற நீலா, நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க, நான் போறேன். அத்தை, நான் சமைக்கிறேன் அத்தை. ஐயோ, நீ சமைக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். இல்ல அத்தை, நிஜமா நான் நல்லா சமைப்பேன். அத்தை, அன்னைக்கு அவர்தான் ஓல்டன், அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகா தூளையும் உப்பையும் அள்ளி போட்டேன். இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சு விடாத, நீ வா. ஆமா ஆமா, இவன் எதைத்தான் செய்ய மாட்டா. அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அடே, அத யாரோ வந்திருக்கிறா போல இருக்கு. வா வா. அடே அப்பா, மாமா. எப்ப வந்தீங்க? இப்ப வரல. நல்லா சவிக்குமாப்பா? மீசை எங்கப்பா? காசியில விட்டுட்டேன். ஓஹோ. அப்பா எங்க மாமா? அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா. அத்தை, பிரபா, மாமா வந்திருக்காரு. வாங்க. அப்பா, என்னங்க நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. பிரபா, என்னப்பா இது கையில கரண்டி கறி துணில? சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா. நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையல்காரன் எங்க போயிட்டா? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன். நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் மாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானே? நீ என் அகிலாண்டன் தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா. டே கலாமணி அப்பா, வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்தாரா? புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் நம்ம குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா இங்கே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன அடே, இத மாப்பிள எங்க மாப்பிள வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மாமா. காசிக்கு போன பலன் கைவேல கிடைச்சிடுச்சு. இங்கேயும் எல்லாருடைய குணமும் மாறிடுச்சு. நீங்களும் வந்து விட்டீங்க. அகிலாண்டம், மாப்பிளைக்கு காபி கொண்டா. எனக்கு காஃபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல.
பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா. பிரபா உங்க மனைவி, ரவி உங்க குழந்தை. அழைச்சிக்கிட்டு போறதுக்கு யார கேட்கணும் மாப்பிள? ஏமா பிரபா புறப்பட மாப்பிள காத்திருக்காரு. ஜல்தி மாப்பிள, இது பழைய வீடு அல்ல, த்ரூ அவுட் சேஞ்ச். நீங்க வரணும்னு இருந்தது, வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள. உட்காருங்க மாப்பிள. உட்காரு. அம்மா அம்மா அழாத ஐயா. இந்தாம்மா குழந்தை ஜாகிரதை, எப்போ உங்ககிட்டே இருக்கட்டும். அந்த சுலோசனாட்ட கொடுக்காது, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. ஜாகிரதை. நீலாவரா அப்பா அப்பா அம்மா, நான் உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்துட்டேன், அதை மனசுல வச்சுக்காது. நான் எதுவும் வேணும்னு செய்ய மாட்டேன். பரவாயில்ல அண்ணி. மாப்பிள, பையனை பாத்தீங்களா? இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன். வரட்டுமாப்பா? போயிட்டு வாமா. வர்றேன்னா. பாத்தங்கச்சி, நாங்கள் வருகிறோம். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம். நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண கண்ணாவாடா. கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா, என்னவென்று சொல்வேனப்பா. நீலவண்ண கண்ணாவாடா. வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். தேன் மலர்கள் சிரிக்கும் மாட்சி, செல்வந்துயில் நீங்கும் காட்சி, செல்வந்துயில் நீங்கும் காட்சி. நீலவண்ண கண்ணா. தங்க நிறம் உந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம். தங்க நிறம் உந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம். கண்ணால் உன்னை கண்டால் போதும், கவலையெல்லாம் பறந்தே போகும். கண்ணால் உன்னை கண்டால் போதும், கவலையெல்லாம் பறந்தே போகும். சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி. சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி. பொன்னாலான நகையும் போட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு. நீலவண்ண கண்ணாவாடா. நடுங்க செய்யும் வாடை காற்றே, நியாயமல்ல உந்தன் செய்கை. தடை செய்வேன் தாளை போட்டு, முடிந்தால் உன் திறமை காட்டு. விண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது. அம்மா என்ன புதுமை
கனியை பாரு இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே இணையிலா செல்வம் நீயே பொங்கும் அன்பின் ஜோதி நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே என்ன ரவிக்கு பிறந்த நாள் அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்குதே. சும்மா இருங்க. ஏன் திருஷ்டி பட்டுடுமா? சரி சரி, குழந்தைன்னா தான் உனக்கு பொழுது போறதே தெரியாத. கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய எடுத்துட்டு வா. குட்டி வாசம் வந்துட்டான்ப்பா. ஹாப்பி பர்த்டே ரவி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ரவி, எல்லாருக்கும் குட் மார்னிங் வை. குட் மார்னிங். வாசு, உன் பையன் பெரிய ஆளா வருவான்ப்பா. இப்பவே சலாம் போட ஆரம்பிச்சுட்டா. வாடா என் கண்ணு, வா. ரவி, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு. ரவி, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். ரவி, இங்க வர்றா. ராஜா, அழாதம்மா, என்கிட்ட இரு. இருமா, இந்த பாரு, அக்கா எல்லாம் பாருமா. இங்க பாரு, ரவி, ரவி, என் ராஜா, ராஜா. நல்ல பயலா இருக்கானே, பெரியம்மா விட்டு பிரியவே மாட்டேங்கிறான். அவனுக்கு சுலோச்சனா கிட்ட தான் ரொம்ப பிரியம், பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான். ஆமாண்டி, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான். குழந்தை எப்பவும் உங்ககிட்டயே இருக்கட்டும். அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத. தேவா, அந்த சிறு குழந்தையிடம் நான் அன்பு வைத்தது தவற என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறேன்? என்னது? எங்கே போற? பிரபா வீட்டுக்கு. பிரபா விட்டுக்க. ஆமா, அவளையும் குழந்தைய விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல. போய் 10 நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு வரேன். மாப்பிள சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டியே, நீ ஒண்ணும் போக வேணாம். வேண்டாமா? ஏன் இங்கே கிடந்த அந்த மூதேவிட்ட பேச்சு கேட்க சொல்றீங்களா? மூதேவியா? யார் அது? அதான் உங்க ஆசை மருமக. நீலாவா? அவ என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? நீங்க காசிக்கு போயிருக்கிறப்ப அவ என்னையும் பிரபாவையும் பருத்தி வச்ச பாடு, செஞ்சு வச்ச குழம்பு இப்ப நினைச்சா கூட வயித்தெரியுது. உங்க மகன் கூட அவகிட்ட ததிகணத்துவம் போடுறான். இப்ப வேணாலும் போய் பாருங்க, அவன் அவ காலை பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியா? நீ இங்கே இரு, இதோ வந்துட்ட. ஏய், என்னடா இதெல்லாம்? டேய், நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருக்கியே, நீ புருஷனா பொண்டாட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? அது சொல்றதுக்கெல்லாம் ஆறிய மானங்கிட்ட மடப்பயல. ஏப்பா, பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னா அர்த்தம்? பின்ன வெக்க மானம் உள்ளவன் எவனாவது பொண்டாட்டி தாசன அலைவனாடா? ஏப்பா, உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது. அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா? உங்க மகன் தானே, நான் உங்களை பின்பற்றுறேன். எனக்கு மகன் பிறந்தா என்ன பின்பற்றுவான், அவனுக்கு மகன் பிறந்தா அவனை பின்பற்றுவான். அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன். பேசாதே. எனக்கு புத்தி வந்தாச்சு. நான் ஒருத்தன் உங்க அம்மா சொல்றத கேட்கறதுனால நம்ம பரம்பரையே பாழாயிடும் போல இருக்கு. அப்படித்தானே? நிச்சயமா. அது கூடாது. அடே கலாமணி, நான் துணிஞ்சுட்டேன்ல. ஆஹா, காசிக்கு போய் வந்தீங்கல்ல, தைரியம் வந்துருச்சு. Shut up. நீலா, பார்த்தாச்சுல்ல, நான் போயிட்டு வரேன். எங்க? பிரபா வீட்டுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை சொல்றது பிரபா வீட்டுக்கு போக வேண்டாம்?
நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. நீ என்ன மதிக்காம இருக்கிறப்போ என் மகனை அவன் பொண்டாட்டி எப்படி மதிப்பான்? நான் தான் ஒருத்தன் நீ சொல்றபடிதான் கேட்டு நடந்தேன். அதனால என்னடா நம்ம பரம்பரை கட்டணும் போல இருக்கே. ஆகையினால நீ கண்டிப்பா பிரபாவத்துக்கு போக கூடாது. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். நான் போகத்தான் போறேன். நில்லு. இனிமே எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்த தேவார புத்தகம் வாங்கி. முடியாது 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 முடியாது. எடு எடு. எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன் மாட்டேன். எடுக்கிறேன். எடு எடு. படி படி. வை உட்காரு. போங்க. அது உங்க மூலையாச்சே. அது அந்த காலம் இப்போ ஓ மூலை. போங்க. ஒண்ணு கூட கொண்டு போ. என்னங்க? எதுக்கு அங்கே உட்காரு. நீலா, நம்ம நாடகத்துல இதான் கடைசி கட்டம், கிளைமேக்ஸ். அப்படியே தத்ரூபமா நடிச்சிடணும், தெரியுமா? ஓஹோ, நானா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறது இல்ல. போ போ போனியா? இல்லம்மா, ஓல்டானம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எங்க அம்மாளுக்கும் பயப்படுறது இல்ல, எனக்கும் பயப்படுறது இல்ல. அந்த ஜம்பம் எல்லாம் இனி சாயாதுன்னு போய் கால்ல விழு. ஓஹோ, நானா விழு. கால்ல விழு. கால்ல விழு. நான் செய்த தவறுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துருமா. நடந்தது நடந்து போச்சு. நிஜமா சொல்றேன் அத்தை, நானா ஒண்ணு செய்யல. எல்லாம் இந்த அத்தா. ஓடான். இனிமே இந்த கண்ணீர் கலக்கம் எதுவும் இங்க தேவையில்லைன்னு போ. போய் காப்பி போட்டுட்டு வா. நீலா, நீ இருமா, நான் போறேன். ஏய், நீ எங்க போற? போ அந்த ஊருக்கு. போறேன். படி. ஓல்டனப்பா, ஓல்டன். என்னடா ஓல்டன்? ஓஹோனா. இத்தனை நாள் அவளுக்கு நான் அடங்கி நடந்தேன், இனிமே அவ எனக்கு அடங்கி நடக்கணும். ஆமா, சரியா போச்சு போங்க. அவங்க உங்களை அடக்கி வச்சிருந்ததும் தப்பு, நீங்க இப்ப அவங்கள பழி வாங்குறதும் தப்பு. வாழ்க்கையில ஆணும் பொண்ணும் சரி சமம் அப்பா. நீங்க 50, அவங்க 50. இத உணர்ந்துட்டா குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது. அம்மா எழுந்து வாம்மா. வேண்டாண்டா, நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கப்படாது. வா. அட அப்பா, கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்கப்பா. அண்ணா அப்பா இல்ல, கூப்பிடுங்கப்பா. கூப்பிட்டுட்டு வாங்க. ஐயோ, வா. என்ன வந்துட்டீங்களா? அட பைத்தியமே, எழுந்துரு. உன் புள்ளதான் சொல்லிவிட்டாரு 50-50. வா வா வா. இப்பெல்லாம் குடும்பம் குடும்பமா இருக்குதுன்னு. பாடு. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வேளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. அழாதடா, அழாதடா. அழாதம்மா, அழாத. ரவி, அழாதடா. ஏண்டா என் உயிரை வாங்குற? அப்பா கெடுத்துட்டு போறாதுன்னு ஒன்னே வேற கெடுத்து வச்சிருக்கான். வாய மூடு, வாய மூடு. ரவி, ரவி, இத பாரு. அழாதடா. இத பாரு. ரவி, இத பாரு. அடாடாடாடாடா, அவனோட அழுகையை தான் கொஞ்சம் நிறுத்த. அண்ணி, ரவிக்கு உடம்பு சரியில்லை. நீ ஏன் 4 நாள் அவனை தொடக்கூட இல்ல? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தை எப்பவும் தாய்கிட்ட இருக்கிறதே நல்லது. என்ன நீ அப்படி சொல்ற? அவள் ரவியை பெற்றவளை தவிர நீதானே அவனுக்கு தாய். இப்படியே சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்தாத வாசு. ரவியை கவனிக்க பிரபாவுக்கு தெரியும். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி. சரி, உன்னுடைய இஷ்டப்படி செய். நான் காலேஜுக்கு போறேன். அண்ணி, நீ இன்னும் குழந்தை எடுத்துக்கலையா? நீ ஏன் எடுத்துக்க போற? நீதான் மனச கல்லாக்கிட்டு இருக்கிய. அந்த குழந்தை உன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும்.
உடம்பு அனலா கொதிக்குது. போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. டாக்டரா? எதற்காக? உன் குழந்தையை குணப்படுத்துவதற்காகவா? குழந்தையை பெற்றாயே தவிர அவனுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லையே. அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனை எடுத்து வளர்த்த தாய், கொஞ்சி கொஞ்சி பேசிய அந்த அன்பு முகம், அதுதான் அவனுக்கு கைகண்ட மருந்து. எந்த டாக்டராலும் அந்த மருந்தை கொடுக்க முடியாது. ஏன், அதை கொடுக்கக்கூடியவளே நீ செய்த காரியத்தால் கொடுக்க மறுக்கிறான். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு அழுது சாகட்டும். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு அழுது சாகட்டும். அந்த குழந்தை உன்னையே நினைச்சு அழுது சாகட்டும். அண்ணி, அண்ணி, இன்னும் உன் மனம் இறங்கவில்லையா? பாரண்ணி, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் இந்த குழந்தையை ஒருமுறை பார், அது பிழைத்து விடும். என்னிடம் எதுவும் பேசாதே. பேச வேண்டியதெல்லாம் இந்த குழந்தையிடம் பேசு. இந்தா. இல்லை வாசு, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. அந்த பாக்கியம் உள்ளவர்களை பார்க்கும் பாக்கியம் தான் எனக்கு. அண்ணி, அந்த அறிவற்றவள் சொன்னதை மறந்துவிடு. இந்த குழந்தையின் உயிரோடு நீ விளையாடாதே. இந்தா, வாங்கிக்கொள். இதை இங்கே சாக விட்டு விட்டு நீ எங்கே போகிறாய்? உன் மீது ஆணை, நில். பாரிதை துரத்தால் வென்று சாவோடு போராடி கொண்டிருக்கும் இந்த குழந்தை உன்னிடம் வர வேண்டும் என்று துடிக்கிறது. நீயாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நானாக தருகிறேன். இந்தா.
ரவி ரவி, ஐயோ உடம்பு கொதிக்கிறது. கடவுளே, குழந்தைக்கு ஜுரம் அதிகம் தான், இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. நான் போய் மருந்து அனுப்புறேன். எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்பேன்? கொஞ்சமாவது சாப்பிட நீ. எப்படி இருக்கு? நல்லா இருந்த குழந்தைய அக்கா கிட்ட இருந்து பிரிச்சு நான் தான் கொன்னுட்டேன். பாவி, நான் தான் கொன்னுட்டேன். பிரபா, நீ ஒண்ணும் செய்யல. வீணா மனசு அலட்டிக்காத. கடவுள் கைவிட மாட்டார். அண்ணி, சுலோச்சனா, ரவி, ரவி, அண்ணி, சுலோச்சனா, சதமென்று நம்பி வந்திருக்கிறேன். கண்ணி வைக்காது நான் கட்டி காத்த பிள்ளை இதோ கண்ணி வைக்க முடியாமல் கலங்குகிறது. வாடாத மலராக நான் வளர்த்த செல்வம் இன்று வாடி வதங்குகிறது. அழைத்த போதெல்லாம் வாடி அசைந்து வரும் அழகுமை இன்றைய அநீதி. இதை நான் எப்படி சகிப்பேன்? நீ எங்கும் நிறைந்தவன், யாவும் அறிந்தவன் என்று சொல்கிறார்களே, என் உள்ளத்தில் நிறைந்து கிடக்கும் துயரத்தை நீ ஏன் அறிந்து கொள்ளவில்லை? கருணாமூர்த்தி, எங்கள் உள்ளங்களிலே மண்டி கிடக்கும் துயரங்களை அகற்று. எங்கள் குலவிளக்கை ஏற்று, எங்கள் குலவிளக்கை ஏற்று. தெய்வமே, நான் உன்னிடத்தில் மாறாத பக்தி செலுத்தி வந்தது உண்மையானால் அவோடு போராடும் இந்த பச்சிளம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடு. அதற்கீடாக என் உயிரை எடுத்துக்கொள்.
என் செல்வனுக்கு உயிர் கொடு. என் உயிரை எடுத்து ரவி பிழைத்து விட்டான். பிரபா, ரவி பிழைத்து விட்டான். வாசு, ரவி பிழைத்து விட்டான். கடவுள் என் பிரார்த்தனைக்கு இறங்கி என் உயிருக்கு பதிலாக ரவிக்கு உயிர் கொடுத்து விட்டான். அண்ணி, 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 வாசு, அண்ணி. ரவி, அக்கா, அக்கா, என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா. உங்கள் பெருமை தெரியாமல் நடந்து கொண்டேன் அக்கா. பிரபா, அக்கா, ரவிக்கு நீங்க தான் உயிர் கொடுத்தீங்க அக்கா. இல்லை பிரபா, தெய்வம் தான் ரவிக்கு உயிர் கொடுத்தார். ரவி, 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 அண்ணி, சுலோச்சனா. மருந்து சாப்பிடு அண்ணி, சாப்பிடு. ஆண்டவனுக்கு அர்ப்பணித்த உயிரை இந்த மருந்து தடுத்து நிறுத்தும் என்று நினைக்கிறாயா? அப்படி எல்லாம் சொல்லாத அண்ணி, சாப்பிடு. பிரபா, ரவி பால் சாப்பிட்டானா? ரவியை பத்தி கவலை இல்லக்கா, உங்களை பத்தி தான். என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கேஸ் ரொம்ப சீரியஸ். தூங்காம 1 மாசமா ராத்திரி பாலா முழிச்சிருக்காங்க. அதோட இறந்துடுவோங்கிற எண்ணம் வேற. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. இந்த குடும்பத்திற்கே ஒளி தந்த விளக்கு இப்போது அணைந்து கொண்டிருக்கிறது. அண்ணி, இப்பொழுது எப்படி இருக்கிறது? பாரம் குறைவது போல இருக்கிறது. ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுகிறாய்? பேச வேண்டிய நேரம் வந்தால் பேசித்தானே ஆக வேண்டும். வாசு, முதல் நீ என்னை பெண் பார்க்க வந்தாயே, அது இப்போது நடப்பது போல இருக்கிறது. பிறகு இந்த வீட்டிற்கு நான் வந்தேன். நீ என்னை உன் தாயாக ஏற்றுக்கொண்டாய். அவைகளை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா? வானத்திலே தேய்பிறை நாளை இங்கே தென்படாது. சுலோச்சனா, அண்ணி. பிரபா, கண்ணாடி கொண்டு வா.
பாருங்கள், இனி வாசுவுக்கு நீங்கள் தான் எல்லாம். குங்குமம் கலைந்திருக்கிறது. நான் இடுகிறேன் அக்கா. கடைசி வரையில் குங்குமம் என் நெற்றியில் இருக்கு. நான் கொடுத்து வைத்தவன். ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நான் இங்கேதானே இருக்கிறேன். இல்லை சுலோச்சனா, என்னை ஏமாற்ற பார்க்கிறேன். என்னை ஏமாற்றி விட்டு எங்கோ போக பார்க்கிறேன். நான் எங்கு போனாலும் இங்குதான் திரும்பி வருவேன். உங்களை எல்லாம் பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும்? நான் இங்கேயே மீண்டும் பிறப்பேன். உங்களுடனேயே இருப்பேன். கடவுள் என் ஆசையை நிராகரிக்க மாட்டார். ஒன்று மட்டும் உங்களை கேட்கிறேன். இந்த வளையல்கள் என் உடலிலேயே இருக்கட்டும். இவைகள் என் தாய்மைக்காக வாசு எனக்கு பரிசாக கொடுத்தார். என்னை போல பாக்யவதி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களைப் போல கணவர், உன்னை போல ஒரு குழந்தை வேறு யாருக்கு கிடைப்பார்கள்? இல்லை எண்ணி, ஆதரவற்று கிடந்த எங்களுக்கு நீதான் அன்பு தெய்வமாக வந்தார். நாங்கள் தான் பாக்கியசாலிகள். நீ வரவில்லை எனில் ஆதரவேது. நீ வரவில்லை எனில் ஆதரவேது. வாடிய துளசி வாடாமல் வாழ்ந்திட நீ வரவில்லை எனில் நீரை பொழிந்து அன்போடு காப்பவர் யார் இந்த வீட்டினில்? நீ வரவில்லை எனில் ஆதரவேது. நீ வரவில்லை எனில், நீ வரவில்லை எனில் நிழலும் ஏது? நேசம் பாசம் வளருவதேது? நிம்மதி இன்பம் என்பது ஏது? நிலையாய் தென்றல் வீசுவதேது? நீ வரவில்லை எனில் ஆதரவேது. நீ வரவில்லை எனில் ஆறுதல் அளித்திடும் அன்னையின் அன்பை அநாதை நானும் அறிவதும் ஏது? நீ வரவில்லை எனில் நிலவின் குளுமை இனிமை எல்லாம் ஏது வாழிலே? நீ வரவில்லை எனில் ஆதரவேது. நீ வரவில்லை எனில் காரிருள் நீக்கும் கலை சேர் நிலவே காவியம் புகழும் கலாவாணியே. நீ வரவில்லை எனில் இதயம் தனிலே ஜீவநாதம் எழுவதும் ஏது? நீ வரவில்லை எனில் ஆதரவேது. நீ வரவில்லை எனில். அண்ணி, 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 சுலோச்சனா, அண்ணி, சுலோச்சனா, அண்ணி.
சுலோச்சனா ரவி சுலோச்சனா அண்ணி சுலோச்சனா அண்ணி அண்ணி எந்த உடலில் இருந்து அவதூறும் வார்த்தைகள் வெளிவருமோ அந்த உடல் இந்த சாம்பல் மேட்டில் உருத்தெரியாமல் அழிந்து விட்டது. எந்த அன்னையின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர பொறுக்க மாட்டாளோ அந்த அன்னை என்னை ஆயுள் முழுதும் அழுது கொண்டே இருக்கும்படி செய்துவிட்டு போய்விட்டாள். என்னை பெறுவதற்கு ஒரு அன்னை, வளர்ப்பதற்கு ஒரு அன்னை, இரண்டு அன்னைகளையும் அளித்த கடவுள் என்னை மீண்டும் அனாதையாக்கி விட்டான். அண்ணா, அனாதையாக்கி விட்டான். இல்லை வாசு, உன் அண்ணி நம்மை அனாதையாக விட மாட்டாள். அவள் மீண்டும் நம்மிடமே வந்து விடுவாள். வாசு, அண்ணியினுடைய வளையல்கள் அழியாமல் குலையாமல் அப்படியே இருக்கின்றது. என்ன அதிசயம்! அண்ணி, நீ அழியாதவள், காலத்தால் அழிக்க முடியாத அன்பு தெய்வம், மங்கையர்களுக்கே ஒரு திலகம். அந்த வளையல்கள் தான் இவை. அந்த மங்கையர் திலகம் மீண்டும் எங்கள் வீட்டிலே பிறப்பாள். இந்த வளையல்களை அணிந்து கொள்வாள் என்பதற்காகவே இவைகள் நெருப்பில் அழிந்து போகாமல் இருந்திருக்கின்றன. அதே நாளன்று இந்த குழந்தை பிறந்தாள். இக்குழந்தையின் ஒவ்வொரு சாயலிலும் செயலிலும் அண்ணியின் உருவத்தையே காண்கின்றோம். அண்ணியினுடைய மறுபிறப்புத்தான் இந்த குழந்தை. எங்கள் அண்ணி வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அவளும் அதையே விரும்பினாள். எங்கள் விருப்பப்படி இன்றும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாள் இக்குழந்தையின் உருவத்திலே. ஆகையால் தான் சார் இந்த குழந்தையின் பிறந்த நாள் விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம். குடும்பத்திலே பற்றுதல் உள்ள பெரியவர்கள் இறந்த பிறகும் அதே குடும்பத்தில் வந்து பிறப்பார்கள் என்பது நம் நாட்டு நம்பிக்கை. மிஸ்டர் வாசுதேவன், நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. அப்போ நான் போய் வரட்டுமா? போல்தானுங்க. என்னப்பா இவ்வளவு லேட்டு? என்ன மாப்பிள்ள, ஒரு இடத்துக்கு புறப்படுறதுன்னா சாதாரணமா இருக்குதா? முன்னெல்லாம் நம்ம குடும்பம்னா 1 1 2, இப்போ 2 நாளும் 6 ஆகி போச்சுது. 1 2 3 ஓ இல்ல, கடைக்குட்டியே அப்பா தூக்கிட்டு வருவாரு. நீலா,